இரணியல் அருகே பைக் மோதி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த இளம்பெண் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலி. கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகேயுள்ள மொட்டவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன். இவரது மனைவி ராதிகா. இவர் இன்று மதியம் தனது வீட்டருகே சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக இரு வாலிபர்கள் பைக்கில் அதிவேகமாக வந்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து பைக் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த ராதிகா மீது மோதியுள்ளது. பைக் மோதிய வேகத்தில் ராதிகா பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் விபத்துக்குள்ளான பைக் பல அடி தூரம் சென்று சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜேசிபி இயந்திரம் மீது மோதியது. இதில் பைக்கில் வந்த இரு வாலிபர்களும் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த இரணியல் போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து ராதிகாவின் உடலை மீட்க முயன்றபோது அங்கு திரண்ட ராதிகாவின் உறவினர்கள் உடலை எடுக்க விடாமல் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் விபத்துக்கு காரணமான இரு வாலிபர்களையும் உடனடியாக கைது செய்ய கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின் ராதிகாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்த ராதிகாவின் உடலை பார்த்து அவர்களது உறவினர்கள் கதறி அழுத காட்சி கல் நெஞ்சையும் கரைய வைப்பதாக இருந்தது.